கலை சொந்தங்களுக்கு இன்றிரவு எந்தெந்த ஊர் நாடகம் செல்வது பார்க்கலாம். சற்று நேரத்தில் 6 மணிக்கு, மாலை 6 மணிக்கு தான் நாடகம் புக் பண்ணாங்க. கும்பாபிஷேகம் அவங்க ஊரில் திருவிழான்னு சொல்லிட்டு நாடக கம்பெனி புக் பண்ணிக்கிறாங்க. இன்று எந்தெந்த ஊர் நாடகம் செல்வதும் பார்க்கலாம். ஸ்ரீ பத்மாவதி நாடக மன்றம் நடைபெறும் கொடியம் வழி வெளிமேடுபேட்டை டு திண்டிவனம் சாலை. ஸ்ரீ பத்மாவதி நாடக மன்றம் நடைபெறும் கொடியம் என்ற கிராமத்தில் நாடகம் நடைபெறுகிறது. வெளிமேடுபேட்டை. ஸ்ரீ பத்மாவதி நாடக மன்றம் நடைபெறும் கொடியம். அனைவரும் நாடகத்தை கண்டுகளிங்க. நாவல்ஸு கதை காமெடி அதிகமாக இருக்கும், டான்ஸு சூப்பராக இருக்கும், கூட்டம் அதிகமாக இருக்கும். கதை நாவல்ஸு பவுன் சச்சிசீலன் காமெடி சூப்பராக இருக்கும். பாருங்கள். நாடகம் தேவைப்பட்டால் எம் முரளி நாடக ஆஃபீஸ் தள்ளார் உள்ளது. நீங்கள் எந்த தேவை கேட்டாலும் நாடகம் புக்கிங் செய்யலாம். நீங்கள் எப்போ கேட்டாலும் சீக்கிரமாக புக் பண்ணலாம். இது பாருங்கள். இப்போ இந்த கொடியத்துன்ற கிராமத்தில் இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணி நாடகம் வச்சுருக்காங்க. சூப்பராக 6 மணி தான் புக் பண்ணிடுறாங்க. ஒரு முக்கியமான தகவல். எல்லோரும் நாடக கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது உலக சாதனை. இது யாரும் பண்ண முடியாத சாதனை இன்றைக்கி செஞ்சுருக்கேன் நான். 6 மணிக்கு நாடகம் புக் பண்ணி இன்று இரவு நடத்துகிறாங்க. பாருங்கள். இதுபோல் நீங்கள் நாடகத்தை புக்கிங் செய்யலாம். முரளி நாடக ஆஃபீஸ் தள்ளார் உள்ளது. சீக்கிரமாக வாங்க. ஸ்ரீ பத்மாவதி நாடக மன்றம் நடைபெறும் கொடியும் வெளிமேடுபேட்டை டு திண்டிவனம் சாலை. இந்த கொடியம் எங்கன்னு கேட்டிங்கன்னா ஊரல் பக்கத்தில் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஆதனூர் பக்கத்தில், கரும்பாக்கம் பக்கத்தில் ரோட்டில் இந்த ஊர் கொடியம்னு இருக்குது. நாடகத்தை கண்டுகளிங்க. நீங்கள் வரும்போது வாகனத்தில் வரும்போது பொறுமையாக நிதானமாக நாடகத்தை கண்டுகளிக்குமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு முரளி. நன்றி.